பண்ணிட்டு தாங்க. நான் ஒரு தனியா நான் போறேன்னு வச்சுங்க, எனக்கு 3 பேரும் கூடிய ஆட்டோ எனக்கு தேவையே இல்லையே. இல்லங்க, இது எந்த மினிமம் சார்ஜ் ஏதாவது அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வாய் கூசாம நீங்க 500 ரூபாய் இல்ல நீங்க 500 ரூபாய் கொடுங்க, 200 ரூபாய் கொடுங்க. சரி, நீங்க சொல்லுங்க வாய் கூசாம. மகாராஷ்டிரால மற்ற நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமா ஒவ்வொரு நிகழ்ச்சியை பத்தி நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு போன முறையே நான் உங்களை சந்திக்கும் போது பேசியிருந்தேன். பொதுவா என்னன்னா ஒருடைய பிரச்சனைகளை பத்தி ஆராய்ந்து அதனால் உள்ள பாதிப்பு என்ன என்பது பேசுவதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். பூத கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்க நண்பர்கள்லாம் சொன்னாங்க. ஏன்னா இது புதுவிதமா அந்த காலத்துல தான் அந்த பூத கண்ணாடி அது இதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ டெக்னாலஜி மாறிடுச்சு. எவ்வளோ ஹைடெக்காக போயிட்டு இருக்க டைம்ல ஒரு சாதாரண இந்த பூத கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு உள்நோக்கு இருக்கு, அதனால தான் நம்ம பேச போறோம். பொதுவாக இன்னைக்கு என்னன்னா தமிழகம் முழுவதும் பேசக்கூடிய ஒரு இளைஞர்களுடைய பிரச்சனைகள் தான். இளைஞர்கள் பிரச்சனை என்னன்னா படிச்சுட்டு பார்ட் டைம் வேலை செய்யறது, கல்லூரிக்கு போகிறது, மற்ற எல்லா விஷயத்தில் அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வேலை வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேருக்கு காத்திருக்காங்க. அப்போ ஏதாவது ஒரு பார்ட் டைம் நம்ம வேலை பார்ப்போம், நமக்கு நிரந்தரமாக ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த யோசனையில் தான் 2015 ஒரு பெரிய நிறுவனம் என்ன பண்ணிச்சுன்னா இந்தியாவில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது. அதுதாங்க என்ன திட்டம்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, ரேபிடோ அப்படின்னு சொல்லிட்டு. அதான் ரேபிடோ, ஏன் ரேபிடோவுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். பைக் டாக்ஸின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்துக்கு தமிழக அரசு தடை விதிச்சிருக்கு. இந்த தடை எதனால் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் ஒரு பொதுநல வழக்கு ஒருத்தர் போட்டிருந்தார். அந்த பொதுநல வழக்கில் என்னென்னா பொதுவாக என்னென்னா ஒரு வாடகை வேனோ இல்லை ஆட்டோவோ இல்லை டாக்ஸியில் போகும்போது பல விதிமுறைகள் இருக்குது. என்னென்னா ஒரு பப்ளிக் கேரியர் கொண்டு போனான்னு வச்சுக்கலாம். இப்போ சாதாரண ஒரு ஆட்டோவில் போகிறதும்னா 3 பேருக்கு மேலே யாருமே போகக்கூடாது. அதே போல் அவர் என்னென்னா ஆட்டோ டிரைவர் கண்டிப்பாக அந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கணும். அப்புறம் லோடெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது. பல விதிமுறைகள் இருக்குது. அதுக்குன்னு சொல்லிட்டு என்னென்னா இன்சூரன்ஸ் தனி இது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் இந்த பைக் டாக்ஸின்னு சொல்லிட்டு அந்த திட்டம் வந்த பிறகு நிறைய ஆட்டோ ஓட்டுநர் டாக்ஸிலாம் இருக்கிறவங்க ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஏன்டா இது நம்மளுடைய வாழ்வாதாரத்தில் பெரிய ஒரு கேள்விக்குரியவா ஆகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு, இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த வருவாயெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் போராட்டங்கள் தான் இது. இதுக்கு என்னென்னா இந்த ப்ரைவேட்டாக கொண்டு வந்த இந்த 2015 கொண்டு வந்த ரேபிடோ அந்த திட்டங்கள் நிறைய இளைஞர்களுக்கு அது ஒரு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தது. பொதுவாக என்னென்னா நகர்ப்புறத்தை தேடி வரவங்களுக்கு, கிராமப்புறத்தில் நகர்ப்புறத்தில் தேடி வரவங்களுக்கு என்னென்னா அவன் ஃபுல்லாக கல்லூரி படிப்பான். கல்லூரி படித்து ஈவினிங்கில் என்ன பண்ணுவான்னா சரி ரேபிடோ ஓட்டி டாக்ஸ் பைக் என்பது வளர்ந்து வர நாடுகளில் பெரிய பெரிய நாடுகளில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. அன்றாட தேவைகளுக்கு ஏற்றாப்புல இருக்குது. கொலம்பியாவிலேருந்து சரி, ஃப்ரான்ஸ்லேருந்து சரி, ஏன் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆப்பிரிக்கா உகாண்டாலெலாம் டோரான்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். இந்த நான் சொல்கிற இந்த பைக் டாக்ஸிக்கு டோரான்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தமான இந்த திட்டம் இந்தியாவில் இதோடைய வரலாறு நம்ம பார்ப்போம். இந்த வேலை வாய்ப்புகள் நிறைய மாணவர்களுக்கு கிடைச்சிட்டு நம்ம தொடர்ச்சியாக இப்போ பேசிகிட்டு இருந்தோம். நிறைய பேர் இது பெண்கள் அதிகமாக இதை பயன்படுத்தினாங்க. ஏன்னா அவங்களுக்கும் என்னென்னா ஒரு ரொம்ப சேஃப்டியான ஒரு வேலை வாய்ப்பாக இருந்தது. இந்த திட்டத்துக்கு ஏன் தமிழக அரசு தடை விதிச்சது, பொதுநல வழக்கு எதுக்காக போட்டாங்க, இதனுடைய பின்னணி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் வாங்க. இந்தியாவில் முதல்ல இந்த பைக் டாக்ஸி என்பது திட்டம் எப்படி கொண்டு வந்தது, எங்கே அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோவாவில் 2002 2005 அந்த ஆண்டு காலத்தில் என்னென்னா அங்கே இருக்க அந்த டூரிசம்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணதுக்காக அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பைக் ஓட்டுறவங்களை ஒரு பைலட்டுன்னு சொல்லுவாங்க. பைலட்டுன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா வசூல் பண்ணாங்க. அது அப்படியே இருக்கும்போது இந்த திட்டம் ரொம்ப வரவேற்பு இருந்தது.
இதே வந்து என்னன்னா 2015 வந்து ரேபிடோ என்ற நிறுவனம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து வந்த பிறகு அவங்க முதல்ல என்னன்னா இந்த போர்ட்டல் சொல்லிட்டு இந்த பார்சல் எடுத்துகிட்டு போகிற சர்வீஸு மற்ற இதெல்லாம் வந்து அவங்க தான் முதல்ல அதை கொண்டு போயிருந்தாங்க. ஒரு முறை வந்து அந்த நிறுவனத்தை சார்ந்த உயர்ந்த அதான் என்ன சொன்னாங்கன்னா பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி வந்து ஒரு நெரிச்சலான ஒரு நகரம் சிட்டிக்குள்ளே வந்து பயணம் செய்யும்போது ஒரு பைக்கில் போனோம்னா சாதாரணமாக சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம், ஆட்டோ மற்ற டாக்ஸியில் போனால் ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இது வந்து நம்ம திட்டத்தை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டத்தை கொண்டு வராருங்க. அந்த திட்டம் வந்து என்னன்னா எல்லா நகரத்திலையும் வந்து விரிவாக்கப்படுகிறது. அந்த விரிவாக்கப்படுகிற அந்த திட்டத்தில் வந்து மோட்டார் வாகன சட்டத்துப்படி வந்து அந்த திட்டத்தில் வந்து விதிமுறைகள் இல்லை. காரணம் என்னன்னா ஒரு சாதாரண வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த ஆக்சிடென்ட் நடந்தவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் வராது, விதிமுறைகளுக்கு உட்படாது, அவங்களுக்கு வந்து பாலிசி வந்து சேராது. ஏன்னா இது வந்து என்னென்னா ப்ரைவேட் கேரியர்ஸ் என்பது பாலிசி என்பது வேறு, இப்போ நம்ம தனிநபர்களுடைய இது பாலிசி என்பது வேறு. அதான் என்ன சொன்னால் வணிகை சார்ந்த காப்பீடு என்பது வேறு, தனிநபருடைய காப்பீடு என்பது வேறு. இப்போ வணிக சார்ந்த காப்பீடு என்பது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டார் வாகன சட்டத்தில் எதுக்கு இருக்குன்னா ஆட்டோ டாக்ஸி வேனுக்கு மற்றதெல்லாம் இருக்குது, நிறைய சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது. இந்த சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தான் வந்து அதுக்கான வந்து அந்த காப்பீடு தொகை. இப்போ தனியாக இப்போ நான் வந்து ஒரு பைக் வச்சுருக்கேன்னா இந்திய மோட்டார் வாகன சட்டத்தை படி என்னன்னா நான் யாருமே வந்து லிஃப்ட் கூட கொடுக்க முடியாது. லிஃப்ட் கொடுத்துட்டு போனால் கூட சரி சட்டப்படி வந்து அது குற்றமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சட்டத்திட்டங்களில் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நான் வந்து ப்ரைவேட்டாக வந்து ஒரு விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு வாகனத்தில் ஏற்று செல்லும் போது ஏதோ விபத்துகள் ஏற்பட்டாலோ மற்ற வந்து உயிர் சேதம் ஏற்பட்டாலோ அதுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதை தான் வந்து என்னன்னா உயர்நீதிமன்றம் மதுரை கிளை உயர்நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான வந்து முறைப்படியான விதிமுறைகள் ஏதாவது உட்பட்டு இது நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுக்கு நாங்கள் வந்து இடைக்கால ஒரு குழு அமைச்சு அதுக்கான சரியான ஒரு விதிமுறைகளை வகுத்து நாங்கள் வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இருக்கோம், அது வரைக்கும் வந்து தடை விதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கோம், இதை நம்பி தான் நாங்கள் வந்து பல குடும்பங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அந்த வாகனத்தில் வந்து பைக் டாக்ஸி மூலிமா வந்து எங்களுடைய வருவாய் வந்து எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பும் கிடைச்சிது, இந்த வருவாயை நம்பி தான் வந்து எங்கள் குடும்பத்தையே நாங்கள் வந்து நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு நிறைய இளைஞர்கள் வந்து பெரிய லெவல் குமரலாக தெரிவிச்சிருக்காங்க. இப்போ நடக்கக்கூடிய அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்லேயே வந்து இதுக்கான ஒரு நல்ல ஒரு முடிவு வந்து இந்த அரசு தெரிவிக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நம்புகிறாங்க. அதே வேளையில் வந்து என்னென்னா ஏன் இந்த இந்தியாவில் இந்த திட்டங்கள் இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து என்னென்னா 16லேருந்து ஒரு 20 மாநிலங்களில் வந்து இந்த திட்டங்கள் இருக்குது. அதாவது கவர்மெண்ட்டே வந்து அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றாப்போல் நீங்கள் இது விதிமுறையை வந்து விதிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வந்து மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வெறும் பைக் ஓட்டுறவங்களுக்கு மட்டும் தான் வந்து இது வந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து குறிப்பாக வந்து ஒரு நிறுவனத்தில் வந்து ஒரு 50 பைக் வைத்திருக்கிறவங்க மட்டும் தான் இது பொருந்தும் அப்படின்னு. சரி, அப்போ தனியாக இருக்கிறவங்க வந்து வாகனத்தை இது பயன்படுத்தலாம்னா அவங்க பயன்படுத்தலாம், ஆனால் வந்து அவங்க ஒரு நாளைக்கு வந்து 4 முறை மட்டும் தான் அதை பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில விதிமுறைகளாக விதிச்சிருக்காங்க. அதனால் வந்து தமிழக அரசு என்ன பண்ணோன்னா இங்கே இருக்கக்கூடிய இளைஞருடைய அந்த எதிர்காலத்தையும் பொதுமக்கள் வந்து ஒரு சிங்கிளாக இப்போ பொதுவாக வந்து என்னன்னா சிங்கிளாக ஒருத்தர் ட்ராவல் பண்ணோம்னா அவன் ஆட்டோவில் போகணும் அப்படி அவசியமே இல்லை. இது போல் வந்து ஒரு பைக்கில் கூப்பிட்டாங்கன்னா ஒரு 200 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்து ஒரு 70 ரூபா கொடுத்தா அவன் ஈஸியாக போய் சேர்ந்துருவான், அதுவும் சீக்கிரமாக போய் சேருவான். அப்படி இருக்கும்போது அவன் வந்து என்ன பண்ணான்னா அந்த சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பொதுவாக வந்து யாருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கல்லூரி மாணவர்கள் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவாங்களா காலையிலேயே வந்து ஃபோன் அடித்து குறிப்பிட்ட நேரத்தில் இப்போ பஸ்ஸுக்கெலாம் நீண்ட நேரம் வந்து காத்திருக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா வளர்ந்து வரும் காலகட்டத்தில் வந்து இப்போ எல்லார் கையிலையும் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்கிறதுனால டக்குன்னு என்ன பண்ணுறாங்களா அவங்க புக் பண்ணுறாங்க, ஈஸியாக வந்து குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கல்லூரிக்கு போய் சேர்றாங்க. அதே போல் வேலைக்கு போய் சேர்றவங்க, ட்ரெயின் ஏறுறவங்க, ரயிலில் பயணம் செய்கிறவங்க, விமானத்துக்கு போக்குறவங்க, மெட்ரோ ட்ரெயின் பிடிக்கிறவங்க அத்தனை பேருக்கு வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அந்த சிங்கிள் பர்சன் இப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் வந்து இப்போ வந்து பொதுவாக வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ராபிட்டோ ஓட்டக்கூடிய ஆட்களுக்கு அந்த ஆப்புக்கு ஃபோன் பண்ணி சில இளைஞர்களை கூப்பிட்டு அவங்கள மிரட்டுறது. அவங்ககிட்ட வந்து ஒரு சிலர் ஆட்டோ ஓட்டுநர் தான், ஒரு சிலர் ஆட்டோ ஓட்டுநர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இளைஞர்களை கூப்பிட்டு மிரட்டுறது. இது படித்தா நான் வந்து
போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய பேர் வந்து தடை விதிச்சிருந்து யாருமே வந்து ஓட்டுறது இல்லை. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இது போல் ஒரு அசம்பாவங்கள்லாம் நடக்குது. இதனால் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து தமிழக அரசு வந்து மிக விரைவில் நம்மளுடைய சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை சொன்னது போல் வந்து ஒரு குழுவை மிக விரைவில் ஏற்படுத்தி இதுக்கு ஒரு தீர்வு கண்டு கிட்டத்தட்ட வந்து தமிழகத்தில் மட்டும் தமிழகத்தில்னா பொதுவாக வந்து என்னென்னா நகர்ப்புற புறநகரில் மட்டும் 30,000 to 40,000 பைக் வந்து இதை நம்பி தான் வந்து அன்றாட தொழிலாக வந்து கொண்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு வந்து நிச்சயமாக வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும். அதே போல் வந்து நீண்ட காலமாக வந்து ஆட்டோ டாக்ஸி ஓட்டுறவங்க அவங்க வந்து என்னென்னா பல லட்ச ரூபாய் வந்து கொடுத்து அந்த வாகனத்தை வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பொதுவாக வந்து யூனிஃபார்ம் போடலாம், ஆட்டோ டிரைவருக்கு பெனால்ட்டி இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் எடுத்தனாலும் பெனால்ட்டி இருக்குது. இப்படி பல இன்னல்கள். அவங்க வந்து எஃப்சி பண்ணலன்னா வந்து அதுக்கு ஒரு பெனால்ட்டி இருக்குது. அதே போல் வந்து மீட்ரு போடலைன்னா இப்போ பொதுவாக வந்து இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பண்ணுறதுலாம் வந்து அந்த கவர்மெண்ட் என்னன்னா அரசாங்கமே வந்து ஒரு மீட்டர் கட்டணம்னு சொல்லிட்டு நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த கட்டணத்தை வந்து தமிழக அரசு வந்து உடனடியாக வந்து ஆட்டோ டாக்ஸிக்கு வந்து பொருத்த வேண்டும். ஒரு மினிமம் தூரத்துக்கு இவ்வளோ ரூபா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரக்கும் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சிங்கிளாக ட்ராவல் பண்ணுற மற்றவங்களுக்கும் வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வந்து தமிழக அரசு மிக விரைவில் வந்து இந்த திட்டத்துக்கான ஒரு நல்ல ஒரு விதிமுறைகளை விதித்து பயனுள்ளதாக வந்து சீக்கிரமாக ஒரு அறிவிப்பு தெரிவிப்பாங்க சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். அதாவது பொதுவாக என்னன்னா பைக் டாக்ஸிக்கு வந்து கவர்மெண்ட் வந்து தடை விதிச்சிருக்காங்க. எதனாலன்னா ஒரு பொதுநல வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வந்து வந்தது. அப்போ அந்த நீதிமன்றம் என்னன்னா மாநில அரசும் மத்திய அரசுடைய கூப்பிட்டு பைக் டாக்ஸிக்கு வந்து என்னென்ன விதிமுறைகள் வச்சிருக்கீங்க, விதியை மீறி ஊற்றுறதா வந்து கொடுத்துருக்காங்க. அது சம்மந்தமா வந்து நீங்க எனக்கு விளக்கம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குழு போட்டு அதுக்கான விளக்கங்கள் விதிமுறை செய்து அதை அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதுக்கு வந்து தற்செயலா தடை விதிச்சிருக்காங்க. இதனால என்னன்னா பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மாணவர்கள் சரி இப்போ பார்ட் டைம்ஸ் ஒர்க்கு பொதுவாக வந்து வெளி மாவட்டத்துல இருந்து சென்னையில தங்கி இருக்கிறவங்களாம் என்ன பண்றாங்கன்னா பார்ட் டைமா ஏதாவது ஒரு வேலைக்கு போறதுன்னா டக்குன்னு என்ன பண்றாங்கன்னா ராபிட்டோல வந்து தன்னை இணைச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு வாழ்வாதாரத்தை வந்து இது வரைக்கும் போயிட்டு இருந்தாங்க. அது இல்லாம முக்கியமா வந்து என்னன்னா ஒரு 3 பேருன்னா ஆட்டோ தேவைப்படாது, ஒரு சிங்கிள் பர்சனுக்கு வந்து ஆட்டோ தேவைப்படாது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே பைக்கை புக் பண்ணுவாங்க, போயிட்டு இருப்பாங்க. மாணவர்களுக்கும் சரி வேலைக்கு போறவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது வந்து ரொம்ப பெண்கள் அதிகமா வந்து பயன்படுத்தினாங்க. சோ இந்த இடைக்கால தடை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குரல் ஓங்கிட்டு இருக்கு. சட்டப்பேரவை நடந்திருக்கு இந்த சூழ்நிலையில. இதை வந்து உன்னிப்பா வந்து இதை பத்தி யாருமே பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆதங்கத்தை வெளியிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா வந்து ஆட்டோ ஓட்டுநர் ஆகிய நீங்க ஏற்கனவே அந்த ஆட்டோ ஓட்டிட்டு இருந்தீங்க. நீங்க வந்து இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தடை வந்து நிரந்தரமா வேணுமா இல்ல தடை நீக்கலாமா? இல்ல சார், நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவமான ஒரு வார்த்தைகள் தான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க போய் அவங்க வந்து ஆட்டோ ஓட்ட முடியாது. சரி, ஓகே. இப்போ ஆட்டோ ஓட்டுறவங்க போய் ஒரு ஐடி கம்பெனில வேலை செய்ய முடியுமா? முடியாது. ஸோ எங்க வாழ்வாதாரம் ரிச்சால இருந்து ஆட்டோக்கு பேசிக்க விட்டாங்க. ஸோ இவ்வளோ பல லட்சக்கணக்கில் ஆட்டோ டிரைவரா பணியாற்றி இருக்காங்க. அவங்களுக்கு வாழ்வாதாரமே இதுதான். இந்த வாழ்வாதாரத்தை பார்க்க போனீங்கன்னா இன்னைக்கு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இருக்க ஆட்டோ டிரைவர்கள் அத்தனை பேருமே ரொம்ப வாழ்வாதாரத்தை இழந்து ரொம்ப தரமட்டத்துல போயின்னு இருக்காங்க. ஏன்னா இந்த நிறுவனத்துல வந்து ஒரு ஆட்டோ வாங்கினா அதுக்கு லோன் கட்டணும், அதுக்கு எப்படி மாசம் இது பண்ணணும், அவங்க கல்யாணம் பண்ணி பிள்ளைகள் இருக்கு, அவங்க பிள்ளைகளை காப்பாற்றணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது வேற எந்த வேலையும் தெரியாது. ஸோ டிரைவர்ன்றது ஒரு கால் டாக்ஸி ஓட்டுறவங்க கால் டாக்ஸி ஓட்டுவாங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க ஆட்டோ தான் ஓட்ட முடியும். வேற அவங்க போய் ஐடியில் வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனா இதை முதல்ல இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆட்டோ டிரைவரை வந்து டாக்ஸிங்கெல்லாம் வந்து முறியடிச்சது யாருன்னா முதல்ல எடுத்தவனையும் பாருங்க. இதெல்லாம் எல்லாத்துக்குமே காரணமே இவங்கதான், அரசாங்கம். அரசாங்கத்தின்னு பை சொல்லல. ஸோ அரசாங்கம் எதனால இதை பண்ணாங்கன்னு கேட்டீங்க. இல்ல எதனால பண்ணாங்கன்னா முதல் பேசிக்கே பாத்தீங்கன்னா மெட்ரோ ட்ரெயின் விட்டாங்க.
அதுல பாதி லாஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃப்ரீ பஸ் விட்டாங்க, அதுல பாதி லாஸ். சோ இப்போ இது பெங்களூர்ல இருந்த இந்த கால் டாக்ஸி எல்லாமே பெங்களூர்ல டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்க பார்க்கலாம் பெங்களூர்ல இந்த மாதிரி எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு துறையிலையும் வேலை செய்யறவங்க அத்தனை பேருமே அந்த துறையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இல்ல அவங்க அந்த துறை இல்ல நீங்க சொன்னது வந்து நீ புரிஞ்சுக்கல, சரியா புரிதல் இல்ல. சொல்லுங்க. அதாவது என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய நான் கேக்குறது வந்து பைக் டாக்ஸி வந்து இளைஞர்களுக்கு வந்து ஒரு பார்ட் டைம் போல பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஒரு தனியா நான் போறேன்னு வச்சுக்க, எனக்கு 3 பேருக்கு கூடிய ஆட்டோ எனக்கு தேவையே இல்லையே. இல்லங்க, இது எங்க சிங்கிள், அதுக்காக சிங்கிள் 200 ரூபாய் இப்போ இருக்கிற வந்து 4 கிலோமீட்டருக்கு வந்து நீங்க வந்து மினிமம் சார்ஜ் ஏதாவது அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நீங்க 500 ரூபாய் இல்ல நீங்க 500 ரூபாய் கொடுங்க, 200 ரூபாய் கொடுங்க. சரி, நீங்க சொல்லுங்க வாய் கூசாம. மகாராஷ்டிரால மற்ற மாநிலத்துல வந்து என்னன்னா, மீட்டர் பொருத்தப்பட்டு ஏதாவது வந்து நடைமுறையா நீங்க ஏதாவது இது வரைக்கும் பண்ணிருக்கீங்களா? இந்த ஓலா ஆப், ராபிடோ, இது யார் செய்யறாங்க? வரல, யார் செய்யறா? இன்னைக்கு வந்து கொள்ளை வந்து இன்னைக்கு நீங்க ஒண்ணுமே இல்ல. நீங்க சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போய் பாருங்க, இந்த GH போய் பாருங்க. மற்ற இதெல்லாம் எங்க அதிகமா மக்கள் கூடுறாங்களோ அந்த பிஸியான டைம்ல வந்து நீங்க வைக்கிறது தான் பிக்சட் ரேட். அப்படி எல்லாம் இல்ல. ஒரு பைக்ல ஒரு சிங்கிளா ஒரு பையன் போனான்னு வச்சுங்களேன், ஈஸியா. என்ன இதுன்னா விதிமுறைகள். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, உங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் மட்டும் நீங்க போகுதுன்னு நினைக்காதீங்க. அதுல என்னன்னா உங்களுக்கு நிறைய சிரமங்கள் இருக்கு. ஏன்னா நீங்க FC பண்ண வேண்டியது இருக்கு, யூனிஃபார்ம் போடணும்னா கேஸ் இருக்கு, அப்புறம் வந்து லோடு ஏத்துனா கேஸ் இருக்கு, பல சிக்கல்கள், பல இதெல்லாம் இன்னல்கள்ல இருக்கு. அதை தாண்டி தான் நீங்க ஆட்டோ ஓட்ட முடியும். அதுக்காக வந்து வருஷத்துக்கு FC பண்ணாலே குறைஞ்சபட்சம் 60-70 ரூபாய் இல்லாம அது சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு வந்து வாழ்வாதாரம் வந்து இதுலதான் இருக்கு. ஏன் நீங்க வந்து என்ன பண்றாங்க, இங்க இருந்து கொட்டிவாக்கம் ஒரு IT கம்பெனிக்கு போறாங்கப்பா, அவங்க என்ன பண்றாங்கன்னா உடனே ஒருத்தர் ஏத்தின்னு போயிடுறாங்க. அப்ப அவங்க ஐடில எவ்வளவு ராயப்பேட்டையில இருந்து கொட்டி வரதுக்கு ஒரு நிமிஷம், ராயப்பேட்டை இருந்து கொட்டி வரதுக்கு ஆட்டோல போறதுக்கு எவ்வளவு ஆகும்? அது யார் மேல தப்புங்க? அரசாங்கம் மேல தப்பு. அரசாங்கம் வந்து மீட்டரை பிக்ஸ் பண்ணுங்க, மீட்டரை பண்ணுங்க. ஏங்க காலம் ஏற்கனவே வந்து காலத்துல இதேதான் சொல்லிட்டு எத்தனை கவர்மெண்ட் வந்து இதேதான் சொல்றாங்க, மீட்டர்ன்றாங்க. இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. 24 ரூபாய் பெட்ரோல் இருக்கும் போது போட்ட மினிமம் எல்லாம் இன்னமும் அதே காலம் ஃபுல்லா ஓடிட்டு இருந்தா இன்னைக்கு விலைவாசி எங்க போயிருக்கு சொல்லுங்க? ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 5,000 வெடிச்சா FC பாஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு 70,000 வச்சாதான் FC பாஸ் பண்ண முடியும். அப்ப எங்க வாழ்வாதாரம் எல்லாம் எப்படி போகுது சொல்லுங்க? நாங்க என்ன பண்ண முடியும்? அதுக்காக சரி, ஒரு மானியம் கொடுங்க. பெட்ரோல் மானியம் அரசாங்கத்துல ஒரு கார்டு, ஏதோ ஒரு கார்டை போட்டு கொடுத்து இந்த பெட்ரோல் பங்க்ல போட்டா உங்களுக்கு ஒரு மானியம் கிடைக்கும், கேஸ் மானியம், இதெல்லாம் ஒரு மானியம் கொடுங்க, பெட்ரோல் மானியம். இப்படி கொடுத்தீங்கன்னா சரி, எங்க வாழ்வாதாரம் மீட்டரை பிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை தவிர நாங்க வேற என்ன பண்ண முடியும்? இது காலம் ஃபுல்லா சொல்லிக்கினே தான் இருக்காங்க, மீட்டர் போடணும். ஆனா இது வரைக்கும் போட்டது இல்ல. ஆனா எங்களை யார் அழிச்சிட்டு இருக்காங்கன்னா, இப்போ பாருங்க, மெட்ரோ 1 அழிச்சிட்டாங்க, 2வது ஃப்ரீ பஸ் அழிச்சிட்டாங்க, 3வது இப்போ இவங்க சம்பாதனை 1 லட்சம் ரூபாய் இருக்குது, ஐடில வேலை செய்யணுமா, அது 10,000 கோசம் மீண்டும் இந்த பைக்ல வேற எடுத்துன்னு போனா அப்ப என்ன நாங்க எப்படி பொழைக்கிறது? இத்தனை லட்சம் பேர் நாங்க எப்படி பொழைக்க முடியும் சொல்லுங்க? சாதாரண ஆள் தாங்க, சாதாரண வேலை செய்யறவங்க கூட இந்த வேலை செய்யறாங்க. நாங்க எப்படி செய்யக்கூடாது? அவங்க அப்ப நீங்க FC பண்றீங்களா? வண்டிக்கு FC பண்ணல, என்ன பண்றீங்க? அதுக்கான ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒண்ணுமே போயிட்டீங்கன்னா சம்பாதிச்சிடுவீங்க, மேல அங்கேயே சம்பாதிப்பீங்க, இங்கேயே சம்பாதிப்பீங்க. அரசாங்கம் என்ன ஒரே வருமானம் இதுதாங்க, டிரைவர் வருமானம் தாங்க, வேற எந்த வருமானம் இல்லைங்க. சொல்லுங்க. சரி, நிச்சயமா வந்து நீங்க சொன்ன உங்களுடைய ஆதாரத்துல வந்து பதிவு செய்யப்படும். இதுக்கான முறையான சட்ட திட்டங்கள் வந்து கண்டிப்பா வந்து மாநில அரசும் மத்திய அரசும் கொண்டு வரும். வாழ்வாதாரத்துக்கு வந்து நீங்க சொன்ன போல வந்து அரசாங்கம் பிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த மீட்டர் பொருந்தியதுக்கு நீங்க முழுமையா வந்து ஒத்துழைப்பு தருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். அதே போல நீங்க பல கோரிக்கை, உங்களுக்கு வந்து மானியம் கிடைக்க வேண்டும், பெட்ரோல் மானியம் தரணும், எல்லாத்துக்கும் மானியம் கொடுக்குறாங்க, அதான் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகை எங்களுக்கு கிடைக்கணும். நிச்சயமா வந்து புதியதா வந்து இருக்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் செய்யும் சொல்லிட்டு நம்ம நம்புறோம். நன்றி, வணக்கம்.